வளர்ப்பு, பிள்ளை வளர்ப்பு, மாணவர் பராமரிப்பு போன்ற தலைப்புகள் பரவலான தேடலுக்குள்ளாகும் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தம் பிள்ளையின் ஆரோக்கியத்திலும் அறிவு வளர்ச்சியிலும் ஒழுக்க மேம்பாட்டிலும் அனைத்து பெற்றோருக்கும் ஒரு பிரயத்தனம் இருக்கும். அந்த பிரயத்தனம் மனதளவிலான விருப்பமாக மட்டும் இருப்பதில் அர்த்தமில்லை. பிள்ளை வளர்ப்பிலும் முறையான பராமரிப்பிலும் வளர்ச்சியின் படித்தரங்களுக்கேற்ப அவர்களுக்கான வழிகாட்டலிலும் கவனம் செலுத்தி அதற்காக மெனக்கெடுவதும் பெற்றோரின் பொறுப்புகளில் நின்றும் உள்ளது. பிள்ளைகள் மீது பெற்றோருக்கு இருக்கும் அன்பு, இரக்கம், அக்கறை என்பன பொதுவாக அனைத்து பெற்றோருக்கும் இயல்பாக இருக்கும் உணர்வுகளே. அவற்றை நடைமுறையில் பிரயோகிக்கும் விதத்தில் பல தெளிவின்மைகள் இருப்பது அண்மை காலமாக நிகழ்ந்தேறும் பல சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. பிள்ளை வளர்ப்பில் ஒரு கணிசமான பொறுப்பை கல்வி கற்பிக்கும் பாடசாலைகள் பொறுப்பேற்கின்றன. வளரும் பிள்ளைகளின் எதிர்காலம் பாடசாலை ஆசிரியர்களின் கைகளிலும் உள்ளது. மாணவர்கள் மீதான அவர்களின் பொறுப்பு சக்தி வாய்ந்தது. மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்கும் ஆசிரியர்களின் பணி சவாலானது என்பது நிதர்சனமான உண்மை. சுயநலமின்றிய பொறுமை, அர்ப்பணிப்பு, கடமையுணர்வுடன் பணியாற்றும் ஒவ்வொரு ஆசிரியரும் இந்த உலகத்தில் மதிக்கப்பட வேண்டியவர்களே. அது புதிதாக நியமனம் பெறும் ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சரி. வகுப்பறையின் 4 சுவர்களுக்குள் நாட்டின் எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகிறது என்பார்கள். ஆனால் சிறந்த மனிதர்களை உருவாக்கும் அந்த பொறுப்பு சரிவர நிறைவேற்றப்படுகிறதா? அல்லது அதை நிறைவேற்றும் சுதந்திரம் ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதா? கல்வி, ஒழுக்கம் என்ற இரண்டும் ஒரு சேர மேம்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. ஒன்றில்லாமல் ஒன்றில் பயனில்லை, அர்த்தமும் இல்லை. 2 தசாப்தங்களுக்கு முன் பாடசாலையும் அதன் ஆசிரியர் குழாமும் படிப்பை போலவே ஒழுக்க பண்பாடுகளுக்காகவும் முழுமையாக நம்பப்படும் ஒரு இடமாகவே கருதப்பட்டு வந்தது. தம் பிள்ளைகளை கண்டிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் முழு உரிமையை பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு வழங்கியிருந்தனர். கல்வி கற்கும் மாணவர்களும் தம்மை கண்டிக்கும் தண்டிக்கும் ஆசிரியர்களை மரியாதையோடும் கண்ணியத்தோடும் நடத்துபவர்களாகவே இருந்திருக்கின்றனர். இன்று ஆசிரியர் மாணவர் உறவில் பெரும் விரிசல் ஏற்பட்டுள்ளதையே காண்கிறோம். ஒரு குழந்தை பிறந்து 4 அல்லது 5 வயதிலிருந்தே அக்குழந்தையின் பாடசாலை வாழ்க்கை தொடங்குகிறது. அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த வயதில் பெற்றோர்களிடம் செலவழிக்கும் நேரத்தை விட பிள்ளைகள் ஆசிரியர்களுடன் தான் அதிக நேரம் செலவழிக்கின்றனர். குழந்தைக்கு கல்வியோடு ஒழுக்கம், பண்பாடு, வாழ்க்கை நடைமுறைகள் என அனைத்தையும் ஆசிரியர்கள் கற்றுத்தருகின்றனர். அவ்வாறு கற்றுத்தரும் போது மாணவர்கள் தொடர்ந்து தவறு செய்யும் பட்சத்தில் அவர்களை அடித்து திருத்தும் கடமையும் பொறுப்பும் ஆசிரியர்களுக்கு இருக்கிறது. பாடசாலைகளில் தன் வகுப்பு குழந்தைகளை அவர்கள் என் பிள்ளைகள் என்று ஆசிரியர்கள் பல இடங்களில் கூறுவதை எப்போதும் செவிமடுக்கிறோம். முன்பெல்லாம் தங்களது பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பும் பெற்றோர்கள் என் பிள்ளை படிக்கவில்லை எனில் அடித்து படிக்க வையுங்கள் என ஆசிரியர்களிடம் கூறுவர். ஆசிரியர்களும் முதலில் வார்த்தைகளால் சொல்லி புரிய வைப்பார்கள். தொடர்ந்து கேட்காத பட்சத்திலேயே மாணவர்களை அடிப்பதுண்டு. இன்றும் தம் பாடசாலை வாழ்க்கையை கடந்து குடும்ப வாழ்க்கைக்குள் நுழைந்த பலரது வார்த்தைகள் என்னை எனது பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அடித்து வளர்த்ததால்தான் இன்றைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறேன் என்பதாக இருப்பதை கேட்கிறோம். ஆனால் இன்றைய சூழல் முற்றிலும் மாற்றமாகவே உள்ளது. ஆசிரியர்கள் மாணவர்களை அடித்தால் உடனே அதனை பெற்றோர்கள் பூதாகரமாக்கி ஊடகங்களில் செய்தி வெளிவரும் அளவுக்கு பெரிதாக்குவதை காண்கிறோம். இதில் ஆசிரியர்களின் புகைப்படத்தையும் பதிவிட்டு அவர்களை மிகவும் மோசமாக சித்தரிக்கும் போக்கும் உண்டு. ஆசிரியர்கள் என்போர் தாய் தந்தையருக்கு சமமானவர்கள். எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி மாணவர்களை நல்வழிப்படுத்த உழைக்கும் ஆசிரியர்கள் நாடெங்கிலும் பரவலாக இருக்கின்றனர். ஒரு சில ஆசிரியர்கள் செய்யும் தவறுகளை உலகிற்கு எடுத்துக்காட்டுவதன் மூலமாக ஒட்டுமொத்த ஆசிரியர்களையும் அவமதிப்பதாகவே அமைந்து விடுகிறது. ஒரு சில ஆசிரியர்கள் மட்டுமே அந்த பணியின் மகத்துவம் குறித்து தெரியாமல் மாணவர்களிடம் கண்மூடித்தனமாக நடந்து கொண்டிருக்கலாம். அவ்வாறு நடக்கும் சமயங்களில் பெற்றோர்கள் முறையாக அதனை கையாளும் போக்கை கொள்வதே சிறந்தது. சம்பந்தப்பட்ட பாடசாலை அதிபரிடம் அது குறித்து பேசி பள்ளி வளாகத்திற்குள்ளேயே அந்த பிரச்சனையை முடிப்பதே உசிதமானது. ஆசிரியர்களுக்கு பணிவிடைகள் செய்து கல்வியை கற்றுக்கொண்ட காலம் மாறி இப்போதெல்லாம் ஆசிரியர்களை மாணவர்கள் கிண்டல் செய்வதும் கைகலப்பில் ஈடுபடுவதும் என அபாயகரமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். வருங்காலத்தில் ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்கும் குழந்தைகளை நாம் அபூர்வமாக பார்க்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. மாணவர்கள் செய்யும் தவறுகளை கண்டிக்கும் ஆசிரியர்கள் மாணவர்களாலேயே மிரட்டப்படுகின்றனர். குழந்தைகளை அடித்தால் பெற்றோர்களும் கேள்வி எழுப்புவதால் பெரும்பாலான ஆசிரியர்கள் நமக்கு எதுக்கு வம்பு என்று பாடம் சொல்லிக் கொடுப்பதோடு தமது கடமையை முடித்துக் கொள்கின்றனர். ஆசிரியர்களை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது யார்?
ஆசிரியர்கள் இப்படி செய்வதனால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. மாறாக அந்த குழந்தையின் எதிர்காலம்தான் பாதிக்கும் என்பதை பெற்றோர்கள் எப்போது புரிந்து கொள்வார்கள்? பல்வேறு பிரச்சனைகளை தாண்டியே ஒரு ஆசிரியர் தனது பணியை செய்து வருகிறார் என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டுமே மாணவர்களின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். தங்களது பிள்ளைகள் குறைவான மதிப்பெண் பெற்றால் உறவினர்களிடம் அதை கூற பெற்றோர்கள் அவமானமாக நினைக்கிறார்கள். தங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்றாலோ, சமூகத்தில் நல்ல மனிதனாக உருவாக வேண்டும் என்றாலோ ஆசிரியர்களுக்கு சில அதிகாரங்களை வழங்கித்தான் ஆக வேண்டும். மாணவர்கள் பாடசாலைக்கு அனுப்பப்படுவது கல்வியோடு வாழ்வியல் நெறிமுறைகளையும் கற்றுக்கொள்ளத்தான். மாணவன் தவறு செய்தால் அவர்களை கண்டிக்க, முறையாக தண்டிக்க, திருத்த ஆசிரியர்களுக்கு உரிமையும் கடமையும் அக்கறையும் நிச்சயமாக இருந்தாக வேண்டும். ஒரு மாணவன் பள்ளியில் திருத்தப்படும் அவகாசத்தை தவறவிடும் பெற்றோர்கள் சிலபோது சிறைச்சாலைகளிலும் சீர்திருத்த பள்ளிகளிலும் திருத்தும் நிலைக்கு தள்ளப்படலாம். ஆசிரியரை நம்புங்கள். அவர்களிடம் உங்கள் குழந்தைகளை ஒப்படையுங்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் பிரகாசிக்க அதைவிட மிகச்சிறந்த வழி வேறெதுவும் இல்லை. உங்கள் பிள்ளைகளின் நலன் கருதி சற்று சிந்தியுங்கள் பெற்றோர்களே.